வணக்கம். நான் சாகுலமீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு அரசியலில் களப்பணி அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, எந்த அரசியல் கட்சியுமே களப்பணியில் யார் முந்துகிறார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை ருசிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நமக்கு மிகப்பெரிய பின்புலம் இருக்கலாம், மிகப்பெரிய தலைவர் பலம் இருக்கலாம், மிகப்பெரிய கட்டமைப்புகள் இருந்தால் ஒழிய நாம் ஆட்சியை பிடிப்பது என்பது எட்டாக்கணியாகிவிடும். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இதற்கு சோல்ஜராக, இதற்கு போராளியாக, போர் வீரனாக போர் முனையில் நிற்கக்கூடியவர்களா இந்த பூத் கமிட்டி என சொல்லக்கூடிய வாக்காளர் முகவர்கள். இந்த திட்டமே ஒரு காலகட்டத்தில் அரசியல் சாசனத்திலேயே ஏற்படுத்தப்பட்டது, தேர்தல் நடைமுறையிலேயே ஏற்படுத்தப்பட்டதுன்னா மக்கள் அன்றைக்கு விழிப்புணர்ச்சி இல்லாத சமூகமா இருந்தாங்க. அதை தாண்டி அவர்கள் படிப்பறிவற்றவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் இருந்தது. அரசே அனைத்தையும் செய்ய வேண்டிய முடியாது என்கின்ற சூழ்நிலையில் தன்னார்வலர்களை அல்லது அரசியல் கட்சி சார்ந்தவர்களையும் இந்த பணிக்காக பயன்படுத்தி இதை கண்காணிப்பதற்கு, அவர் வாக்குகளை சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த பணிக்காக வந்ததுதான் இந்த பூத் கமிட்டி எனப்படுகின்ற வாக்காளர் முகவர் என்கின்ற நடைமுறை. தமிழகத்தை பொறுத்தவரை 68,144 பூத்துகள் கடைசியாக அமைக்கப்பட்ட தேர்தலில் இருந்தது. இது கூடும் குறையும், ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறும். இது நிரந்தரமான ஒன்று கிடையாது. இதில் 8,054 வாக்குச்சாவடிகள் பதட்டம் வாய்ந்தது என கருதப்பட்டது. இதில் 181 வாக்குச்சாவடிகள் மிக மிக சர்ச்சைக்குரிய பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று குறிக்கப்பட்டன. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த முகவர்கள் எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா, இது களப்பணி. இதுக்கு மாவட்ட தலைவர் எஜமானர் கிடையாது, ஒன்றிய தலைவர் எஜமானர் கிடையாது, நகர தலைவர் எஜமானர் கிடையாது. வேண்டுமென்றால் மேற்பார்வையிடலாம். இதை எஜமானராக முன்னின்று செய்யக்கூடியவர், இதை களத்திலே செய்யக்கூடியவர் வார்டு கமிட்டி உறுப்பினர்கள், வார்டு கமிட்டியை சேர்ந்தவர்கள், வார்டு கமிட்டி செயலாளர்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த வார்டு நிலையிலிருந்து முதலமைச்சர் என்ற நிலைக்கு பதவி உயர்வு பெற்றவர்கள் பெரிய அரசியல் கட்சியிலே உண்டு. அப்படிங்கும் போது இந்த பூத் கமிட்டியினுடைய தன்மையும் சக்தியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் நோக்கம் இன்னைக்கு பால்பட்டு போயிருக்கு. ஆக்சுவலா பூத் கமிட்டி எதுக்காக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த வாக்காளர்களை வழிபடுத்தி முடியாதவர்களோட வாக்குச்சாவடி கூட்டு வந்து வாக்கு போடுவதற்கும், அல்லது அரசியல் கட்சிகள் கள்ள வாக்கு செலுத்தாமல் இருப்பதை கண்காணிப்பதற்கும், அல்லது புதிய வாக்காளர்கள் சேர்ந்திருக்காங்களா என்பதை கண்காணிப்பதற்கும், நம் கட்சிக்கான வாக்குகள் எவ்வளவு வந்திருக்கின்றன என்று கணிப்பதற்குமாக பயன்படுத்திக் கொண்டிருந்தது. இன்னைக்கு பணம் கொடுப்பதற்கும், சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்றதுக்கும், மது கொண்டு போய் சப்ளை பண்றதுக்கும், லைட் ஆஃப் பண்ணிட்டு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கும், அல்லது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி மற்ற அரசியல் கட்சி முகவர்களை மிரட்டுவதற்கும், அல்லது ரவுடிசம் பண்ணுவதற்கும், அல்லது அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய போலிங் ஆபீசரை மிரட்டுவதற்கும், அச்சுறுத்துவதற்கும், கள்ள வாக்கு செலுத்துவதற்கும், வாக்கு இடத்திலே பதற்றத்தை உண்டு பண்ணுவதற்குமாக என்று பல்வேறு பரிணாமத்தை இன்றைக்கு ஜனநாயகவாதிகள் என்று சொல்லிக் கொண்டு மார்தட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த காலத்தின் கோலமாக இந்த பூத் கமிட்டியோட முகமே மாறி போயிருக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தோழர்கள் எப்படி இருக்கணும் இந்த பூத் கமிட்டின்றது என்னுடைய ஆசை மட்டுமல்ல. இதுதான் சட்ட விதியும், இதுதான் நடைமுறையும். நாம் தளபதியினுடைய தொண்டர்கள். நடைமுறை, சட்ட விதி, அரசியலமைப்பை மதித்து நடப்பவர்கள். நிச்சயமாக இதை செய்தாலே நாம் முன்னிலை பெற முடியும். அது என்னவென்றால், நீங்கள் பூத் கமிட்டி அமைப்பதற்காக மட்டுமே அந்த மக்களை அணுகுவதை விட்டு மக்களிடம் தொடர்ந்து பயணியுங்கள். இந்த களப்பணியிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அந்த பூத் கமிட்டியில் இருக்கவங்க நீண்ட நாள் நற்பெயரோடு இருக்கவரா இருக்கணும். அந்த பகுதியில இனம், மதம் போன்றவர்கள் அடிப்படையிலே முன்னிலை பெற்றவர்களே அங்கு அவர்கள் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அது வார்டு தனி வார்டா அல்லது பொது வார்டா, ஆண்களுக்கு மட்டுமே உள்ளதா அல்லது பெண்களுக்கு மட்டுமே உள்ளதா என்பதை எல்லாம் கணிக்க வேண்டும். இந்த நபர் கொஞ்சம் பட்டறிவு, படிப்பறிவும் இருக்க வேண்டும். காரணம், இன்றைய நவீன முறையிலே புதிய வாக்காளரை சேர்த்தல், நீக்குதல் என்ற முகாம்கள் எப்போது எங்கெங்கு நடக்கின்றன என்பதை கண்டு அங்கு செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, மக்களிலே அடிப்படையாக இருக்கக்கூடிய அங்கே பிறப்பு, இறப்பு, கஷ்ட நஷ்டம் போன்றவற்றிலே இந்த தோழர்கள் போய் பங்கெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது கட்சிக்காக மட்டுமல்ல, அவர் வாழ்க்கைக்கும் ஒரு முன்னேற்றத்தை தரும். காரணம், அந்த பகுதியில் அவர் மிகச்சரியாக பணியாற்றிவிட்டால் அவர் நாளை அந்த பகுதியினுடைய, அந்த வார்டினுடைய உறுப்பினர் அன்ன போஸ்ட்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மக்கள் சும்மா இன்னைக்கு தமிழக நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் இறுதி எஜமானர்கள் மக்கள் தெளிவாதான் இருக்காங்க. இன்றைக்கு இந்த காசு கொடுக்கிற கலாச்சாரம் வந்த பிறகு, இந்த லைட் ஆஃப் அன்பளிப்பு கொடுக்கிற கலாச்சாரம் வந்த பிறகு, மதுக்களை இருட்டிலே போய் சப்ளை பண்ற கலாச்சாரம் வந்த பிறகு, இந்த பூத் கமிட்டி இந்த முகங்கள்லாம் மாறி போன பிறகும் கூட
இந்த பூத் கமிட்டிக்கு இன்னும் மதிப்பு மரியாதையும் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் குட்டி அரசியல் தலைவர்களாக அங்கே உருவெடுப்பார்கள். இது அலுவலகத்தில் பார்க்கின்ற வேலையே அல்ல. அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் களப்பணி களத்தில் என்னென்றுதான் பார்க்க வேண்டும். இன்னொன்று, யார் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்த்தால்தான் அந்த களப்பணி என்பது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த எஜமானர்கள் மாவட்ட தலைவர்களை தாண்டி இங்கே களப்பணியில் இருக்கக்கூடிய அந்த வார்டு பிரதிநிதிகள், வார்டு செயலாளர்கள் அங்கே நேரடியாக சென்று அந்த பகுதியிலேயே உட்கார்ந்து அமைக்க வேண்டும். ஒரு பொது இடத்துல, அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரர் வீட்டுல, ஒரு கோயில்ல உட்கார்ந்து அமைக்கப்படக்கூடியதான் பூத் கமிட்டி. ஆபீஸ்ல உட்கார்ந்து அமைக்கிறது பூத் கமிட்டி இல்ல. அப்படி இருந்தால் அந்த பூத் கமிட்டி சரியான முறையான உண்மையான பூத் கமிட்டியா இருக்காது. போட்டோ வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஃபார்ம் எடுத்து பேரை ஃபுல்லப் பண்ணி கொடுக்கறது இல்ல பூத் கமிட்டி. இன்னொன்று, ஒரு வேட்பாளர் இருந்தால் அந்த வேட்பாளருக்கு மாற்று வேட்பாளரும் நிச்சயமாக எல்லா அரசியல் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சியும் போடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு கமிட்டி வேணும். ஏன்னா சில நேரங்களில் ஒரு வேட்பாளர் ஏதாவது முறைகேடுகளில் ஏற்பட்டு விட்டால், அல்லது அவர் நீக்கப்பட்டு விட்டால், அல்லது அவர் வேறு சூழ்நிலைக்கு ஆட்பட்டு விட்டால், அந்த இன்னொரு மாற்று வேட்பாளர் என்பவர் அந்த இடத்திற்கு வருகிறார். அவருக்கான கமிட்டி சேர்த்துதான் அப்ப 2 வேட்பாளருக்கான கமிட்டி போடக்கூடிய கட்டாயத்தில் இருக்க அரசியல் கட்சிகள். சரி, இந்த தமிழக வெற்றி கழக தோழர்கள், தொண்டர்கள் நாம் எதை தலையாக கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பூத் கமிட்டி என்பது ஒரு நாளைக்கான கூத்தல்ல. நாம் தொடர்ந்து மக்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பகுதியில் உள்ள மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சிக்கக்கூடிய குட்டித் தலைவர்களா மாறுறோம். அந்த பகுதியினுடைய மக்கள் பிரச்சனைக்காக நாம் குரல் கொடுக்குவதா மாறுறோம். அதை தாண்டி அந்த பகுதியினுடைய குழந்தைகள், ஏழைகள் போன்றவர்களுடைய கணக்கெடுப்புகளை கையில வச்சிருக்கிறோம். அவங்களுடைய நல்லது கட்டத்துல பங்கெடுக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி எதிரிகளை சமாளிக்கக்கூடிய மனவளம், மன வலிமை, ஆன்ம பலம் போன்ற அனைத்து இருக்கணும். ஏன்னா இந்த எதிர்கட்சிக்காரர்கள் உங்களை மிரட்டலாம், உங்களை விலை பேசலாம், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். இதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி படைத்தவர் தான் ஒரு பூத்துல கமிட்டியில இருக்கக்கூடியவராக இருக்க முடியும். காரணம், இன்றைய அரசியல் சூழ்நிலை மாறுபட்டு இருக்கிறது, நோக்கங்கள் மாறுபட்டு இருக்கிறது, தேர்தல் முறையில் மாறுபட்டு இருக்கு. எந்த நோக்கத்திற்கு ஒரு செயல் இருக்கோ அது இன்னைக்கு வித்தியாசப்பட்டு கிடக்குது. லஞ்சம் புறையோடு கிடக்குது. அப்ப விலை போகாத, யாரையும் கண்டு அஞ்சாத, அதே நேரத்தில் மக்களோடு தொடர்பில் உள்ள, அதே நேரத்தில் அந்த பகுதியை முழுவதுமாக அறிந்த, அந்த பிறப்பு இறப்புகளை அறிந்த, புதிய வாக்காளர்களை அறிந்த அனைத்து மக்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு நபர் தான். இப்படி அப்ப பாருங்க, ஒரு அரசாங்கத்தை அவர் நடத்துறார் பூத் கமிட்டின்னு. அத்தகைய ஒரு நபருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படும். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? அரசியலிலே கட்சி வேறுபாடுபட்டு, காட்சி வேறுபாடற்று நாம் என்ன சொல்லணும்னா, எல்லோரையும் வாக்களிக்க வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் பூத் கமிட்டிட்டு இருக்கு. ஒரு எல்லா ஓட்டையும் 100% போலிங் சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில இது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க சக்தி படைத்தவர்கள் யாருன்னா பூத் கமிட்டிக்காரங்க தான். நிச்சயமா அவங்களால முடியும். ஏன்னா அவங்க ஒரு 10 பேர், 20 பேர், 100 பேர், 50 பேருக்குள்ள பார்க்க போகும்போது, ஒரு சிறு கூட்டத்தை மட்டும் அவர்கள் மேனேஜ் பண்ணும்போது, அந்த கூட்டத்தை மிகச்சரியாக ஒவ்வொரு பூத்துக்கு மட்டும் நம்முடைய கேடர்ஸ், தமிழக வெற்றி கழக தோழர்கள் மிகச்சரியாக செய்தால் அவர்களை போல் பண்ண வைக்க முடியும். இன்னொன்னு, இந்த பூத் கமிட்டிக்கு கட்டாயம் எல்லா அரசியல் கட்சியும் ஒரு பயிற்சி முகாம் நடத்துவாங்க. கட்டாயம் ஒரு பயிற்சி வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் அரசியலிலே நான் பங்கெடுத்த காலகட்டத்திலே, நான் தேர்தல் அரசியலில் பங்கெடுத்த காலகட்டத்திலே நிச்சயமாக நாங்கள் எந்த பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலே ஒரு பயிற்சி முகாம் நடத்தப்படும். இந்த பயிற்சி முகாம் மாவட்ட வாரியாக, மாநில வாரியாக நடத்தப்பட்டு, ஏனென்று சொன்னால் காலத்திட்டங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் பூத் கமிட்டிக்கு மாறி இருக்கும். அந்த சட்டத்திட்டங்களை அறிந்து அதை பற்றி அரசியல் ஞானம் படைத்தவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி, எதிர்கட்சி அங்கே உள்ள நிலைகளை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி, இந்த நவீன யுகத்திற்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு சில பயிற்சிகளை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான் அந்த கட்டாய சூழ்நிலை இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு இருக்கு. அதனால தமிழக வெற்றி கழக தோழர்கள், தொண்டர்கள் இந்த பூத் கமிட்டி பயிற்சியிலே பரிச்சயம் பெற வேண்டும். நான் சொன்னது மிக குறைவான விஷயம். இன்னும் நிறைய தகவல்கள் உண்டு. நிச்சயமாக இந்த பூத் கமிட்டி சம்பந்தப்பட்ட இன்னும் விரிவான விவரங்களை நான் இன்னொரு வீடியோல சொல்லுவேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலக்கு 2 கோடி உறுப்பினர், நாம் 3 கோடி உறுப்பினர்களாக சேர்த்து தமிழகத்திலே தளபதி தலைமையை ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற உறுதியை ஏற்போம், வெற்றியடைவோம். விடைபெறுகிறேன்.